அரசு நிர்ணயித்த எடையில் மட்டுமே இனி லாரிகளை இயக்க வேண்டும். கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் எடுத்துள்ள இந்த முடிவிற்கு அனைத்து மாவட்ட லாரி உரிமையாளர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது சங்க நிர்வாகிகளான பரசுராமன், செந்தில்குமார், தமிழரசன் மற்றும் தினேஷ்குமார் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகின்ற 6ஆம் தேதி, 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த உள்ளோம். இந்த போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட லாரிகள் கோவை மாவட்டத்தில் மட்டும் வேலைநிறுத்தம் செய்ய உள்ளதாகவும், இதனால் ஒரு நாளைக்கு 18 லட்சம் இழப்பு ஏற்படும் என்ற நிலை உள்ளது. மேலும் இந்த தொழிலை நம்பியுள்ள சுமார் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை பாதிக்கும் நிலை உள்ளது. இந்த போராட்டம் நடத்த முக்கிய காரணம், அதிக எடையுள்ள செங்கல்கள் ஏற்றி வரும் லாரிகளுக்கு அதிக அளவில் காவல்துறையினர் அபராதம் விதிக்கின்றனர். ஆர்டிஓ அதிகாரிகள் லாரிகளை சிறைப்பிடிக்கின்றனர். இதனால் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இதனால் அரசு நிர்ணயித்த எடையின் அளவில் லாரிகளை இயக்க உள்ளதாகவும், ஜிஎஸ்டி பில் இல்லாமல் செங்கல்களை விற்பனை செய்யும் நிறுவனங்களிலிருந்து செங்கல்களை வாங்க மாட்டோம். எங்களது வேலைநிறுத்த போராட்ட நாட்களில் செங்கல்கள் உற்பத்தியாகும் சேலம், பழனி, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரும் வெளி மாவட்ட லாரி உரிமையாளர்களும் எங்களின் கோரிக்கைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றனர். மேலும் எங்களது சங்கத்தின் இந்த கோரிக்கையை ஏற்று பல்வேறு மாவட்ட லாரி உரிமையாளர்கள் ஆதரவு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் வெளி மாநிலங்களில் உள்ள சாம்பர் உற்பத்தியாளர்கள் செங்கல் விலையை குறைக்க வேண்டும். அதிக விலைக்கு செங்கல்களை விற்பனை செய்வதால் கட்டுமான தொழில் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாவதாக தெரிவித்தனர். மேலும் டீசல் விலை உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வு, சாலை வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வருவதால் இத்தகைய போராட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக வர திங்கட்கிழமை அன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் 6, 7, 8 3 நாள் இனிமேல் அரசு அனுமதித்த அளவை விட அதிகமாக செங்கல் ஏற்றுதல் எனவும், ஜிஎஸ்டி பில் இல்லாமல் பழனியிலிருந்து கல் எடுக்கிறதுலையும் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு எங்கள் பக்கத்தில் இருக்க மாவட்ட செங்கல் லாரி உரிமையாளர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே நேரத்தில் இனி நாங்கள் இது நாள் வரைக்கும் ஓட்டுனது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றோம். இந்த போலீஸ் ஃபைனு, ஆர்டிஓ ஃபைனு இதெல்லாம் இல்லாமல் ஓட்டணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, செங்கல் லாரி உரிமையாளர்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் இதை நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி திங்கட்கிழமையிலேருந்து கோவை மாவட்டத்துக்கு வெளி மாவட்டத்திலேருந்து வர்ற வண்டிகள் எதுவும் ஓவர்லோடு போட்டு வர வேண்டாம். இதை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். இதனால எவ்வளவு நாள் வேலை நிறுத்தம்? 3 நாள் வேலை நிறுத்ததுனால ஆளுகளுக்கு வேலை பாதிக்கும். ரெண்டாவது இன்னொன்னுனா செங்கல் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்க முடியாது. இதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனா எங்க தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப என்னன்னா டீசல் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கே தெரியும், இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து 10 ரூபாய்க்கு மேல டீசல் விலை ஏறி இருக்கு. உதிரி பாகங்கள் விலை எல்லாமே ஏறி இருக்கு. ரெண்டாவது ஆடியோ நாங்க ஓவர்லோடு போட்டு போனா புடிச்சு ஃபைன் போடுறாங்க. ரெண்டாவது போலீஸ் ஃபைன் பண்றாங்க. இது எல்லாத்தையும் எங்களால ஒட்டுக்கா சமாளிக்க முடியறது இல்லை. ஏற்கனவே தொழில் பண்றதே சிரமமா இருக்கு. நடைமுறை சிக்கல்களும் நிறைய இருக்கு. டயர் தேய்மானம் எல்லாமே எங்களுக்கு இருக்கிற வர்ற வருமானம் அதுக்கே பாதிக்கு மேல சரியா போயிருது. அதனால இனிமேல் நாங்க ஓவர்லோடு போட போறது கிடையாது. பாசிங் லோடு தான் போட போறோம். அதுக்காக அதை வற்புறுத்தி நாங்க 3 நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்யற போறாங்க. அதற்கான முதல் கட்ட நடவடிக்கை இப்ப எடுத்திருக்கோம். நாங்க இப்போதைக்கு ஒரு கோவை மாவட்டத்துல எங்களை சார்ந்த வண்டிக்கு ஒரு 150 பேர் நாங்க 150 இருந்து 200 வண்டி தோராயமா இந்த போராட்டத்துல கலந்துக்குன்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்ததா இந்த அடுத்த கட்டமா பக்கத்து மாவட்டங்களுக்கு இதை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்றோம். நாங்க இப்ப ஏன்னா அவங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்க மட்டும் தனியா வண்டி நிறுத்திட்டு அவங்க மட்டும் ஓவர்லோடு போட்டு இங்க டெலிவரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா எங்களால இந்த வேலையை போராட்டத்தை வெற்றிகரமா இது பண்ண முடியாது. இது எங்களோட முதல் கட்டம் தான். இதுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நாங்க எடுப்போம். பேசியிருக்கு திருப்பூர், பழனி, இந்த சைடு தாராபுரம் எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருக்கு. இந்த சேலம் எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருக்கோம். எல்லாத்துக்கும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நாங்கள் போராட்டம் பண்ண போறோம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. அவங்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு திங்கட்கிழமை அன்னைக்கு போராட்டத்தில் கலந்துக்கிறப்பதான் தெரியும். சொல்லியிருக்காங்க எல்லாம் நாங்கள் கலந்துக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஒரு சிலருக்கு அந்த அதிருப்தி இருக்கதான் செய்யும். ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அது ஓவர்லோடு போட்டு ஓட்டினாதான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற நிலைமையில அவங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இனி இதுக்கு மேல பாசிங் எல்லாரும் ஒருமித்த கருத்தோட பண்ணோம்னா இதுவே சாத்தியமாக்கலாம். வெளி என்னன்னா அதாவது இது எங்களுக்காக மட்டும் நாங்க பண்ண கிடையாது, அவங்களுக்காகவும் சேர்த்து தான் பண்றோம். இப்ப செங்கல்ங்கிறது அத்தியாவசியம். கோவை மாவட்டத்துல செங்கல் உற்பத்தி கிடையாது.
பழனி, தாராபுரம், ஒசூர் சைடுலேருந்து வருது, சேலத்துலேருந்து வருது, திருநெல்வேலியிலேருந்து வருது, தூத்துக்குடியிலேருந்து வருது, எல்லாமே வெளி மாவட்டத்துலேருந்து தான் வருது. அதனால அதிகமாக வெளி மாவட்ட வண்டிகள் தான் இங்கே உள்ள வர்றதுக்கு இருக்கு. அவங்க மட்டும் ஓட்டிட்டு நாங்கள் இங்கே வண்டி ஓட்டாமல் பாசிங் தான் ஓட்டணும்னு நிறுத்தி இருந்தாலும் அது எங்களையும் பாதிக்கும். நாளைக்கு வந்து அவங்க மட்டும் உள்ள வந்து அவங்க வியாபாரம் இதாக தான் இருக்கும். அதனால இந்த பாதிப்பு எல்லாத்துக்குமே தான் வர செய்யும். இதுக்கு வந்து எங்களுக்கு பப்ளிக் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களும் எங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். இத்தனை இன்ஜினியர்ஸும் புரிஞ்சுக்கணும், எல்லாமே புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த போராட்டமே நாங்கள் பண்ணுறோம். காவல்துறை உங்களுக்கு எந்த மாதிரியான அதாவது காவல்துறை சார்பாக வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவு போட்டு ஓட்டினா எங்கள் சைடு இருந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவே போடணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம். இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் பேசியிருக்கீங்களா? ஆர்டிஓவும் அனுமதிக்கப்பட்ட அளவு போட்டால் அவங்களும் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா யாருமே வந்து அவங்க கடமையை கரெக்டாக செய்கிறாங்க. நம்ம அதில் போய் நம்ம குறுக்கிட முடியாது. நம்ம வந்து வைலேஷன் பண்ணிட்டு இருக்கோம்னா அதையே தான் நம்ம மாற்றிக்கணும் முடியும். அவங்கள நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இந்த 3 நாள்ல எவ்வளவு லாரிகள் ஓடாம நிறுத்தப்படும் நினைக்கிறீங்க? எனக்கு அதாவது எங்க இதுல வந்து 200 இருந்து 250 லாரிகள் இங்க கோவை மாவட்டத்துல செங்கல் ஓட்டுற வண்டிகள் நிறுத்தப்படும். அது போக தானா தன்னிச்சையா வந்து வெளியே வந்து இப்ப நிறுத்தறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு அது போய் சேருதுங்கிறது தெரியல. அண்ணா வணக்கம்ண்ணா. நம்ம வந்து தடத்தில் வந்து SVK சேம்பர் லாரி வச்சிருக்கோம், செங்கல் லாரி வச்சிருக்கோம். நம்ம பழனியிலேருந்து கோயம்புத்தூர் ஓட்டிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தோன்னா அசோசியேஷன் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லா செங்கலும் வந்து கோயம்புத்தூர்லாம் சேல் ஆகிட்டு இருக்குங்க. பழனி, தாராபுரம், திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெங்களூரு, எல்லா பக்கம் இந்த தருமபுரி, சேலம் எல்லா கிழமையும் இங்கே தான் வருதுங்க. அப்படின்னும் போது வந்து காம்படிஷன் அதிகமாகுதுங்க. இன்னொரு விஷயம், ஒருத்தர் ஏற்றம் இருக்கும், எல்லாமே இருக்குது. இன்னொரு வந்து அதிக பாரமீட்டர்கள் நிறைய பக்கம் உள்ளே விடுறதுங்க. வண்டிகளை நிறைய பக்கம் ரோடு டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி நிறைய பக்கம் வந்து வண்டிகள் சேதமாகுது. போலீஸ் எல்லா பக்கம் நமக்கு வந்து ஃபைன் போடுறாங்க. இதனால் வந்து நம்ம என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, இனி வந்து நம்ம வந்து பார்த்தா ஓவர்லோடு ஏற்ற மாட்டோம், பாசிங் டன் தான் போடுவோம்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இனி முடிவு எடுத்திருக்கோம். இதனால் வந்து எல்லாருக்கும் ஒரு பாசிபிள் தாங்க. நாங்களும் வந்து அதிகாரிகளை எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி போகிறோம். அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போகலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம். கவர்மெண்ட்டுக்காக இன்றைக்கி பாசிபிளாக நாங்கள் இருக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து இனி வந்து எல்லாம் ஒற்றுமையாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்டத்திலும் பேசியிருக்கோம். இனி வெளி மாவட்டத்தில் வர வண்டிகளும் பாசிங் டவுனோட தான் உள்ளே வரணும், கோயம்புத்தூர் வரணும்னு சொல்லி எல்லாமே பேசியிருக்கோம். ஏன்னா அதிக பாரமேட்டு வந்து ரோடெல்லாம் 5 வருஷம் ஒரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே போயிருதுங்க. அதையும் நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனி பாரம் ஏற்றி வர மாட்டோம்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை எடுத்திருக்கோம். அதனால் இனி வந்து எல்லாம் ஒரு பாசிபிளாக கொண்டு போவோம். அதனால் வந்து நாங்கள் வந்து அதிகமாக வந்து செங்கல் ஓட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா பழனி, தாராபுரம் தான். இங்கேருந்து நாங்கள் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வாடகை எல்லாமே கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்து அதனால் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வந்து முன்னேற்ற கொடுக்குன்னு சொல்லி நாங்கள் கேட்டுருக்கோம். கட்டுமான துறையில் ஆனால் எல்லாருமே கம்பல்சரி வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எம்சாண்ட் ஜல்லி எல்லாமே விலை ஏறி இருக்குன்னா எல்லாமே ஏறதுனால வந்து அதுக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து 18,000 ரூபாய்க்கு எம்சாண்ட் வாங்கினவங்க இப்போ 22,000 23,000 எம்சாண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து 11 ரூபா 12 ரூபா போயிட்டு இருக்குன்னா இப்போ நம்ம இன்னும் ஒரு 50 காசு ஏறி 12 இந்த ரேஞ்சுக்கு போகணும்னா ஆனால் எல்லாமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்து இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேம்பர்காரம் செங்கல் வாங்குறவங்க மட்டும்தான் வந்து பலன் இருக்கிறதால் எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லைங்க. ஏன்னா அங்கே செங்கல் போட்டு வந்து வண்டி வந்து ஏதோ டேமேஜ் ஆகிட்டு தான் வருதுங்க. இன்னும் இன்ஜின் போயிருதுங்க, பாடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும் டெய்லி. அதே மாதிரி ஆடியோ பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை, எங்களுக்கு டெய்லி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்குங்க. அதனால் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்காமல் இருக்கிறதால பாசிபிளாக வந்து நாங்கள் வந்து பாசிங் டன் ஓட்டலாம் முடிவு பண்ணியிருக்கோம். இது ஓட்டும் போது நான் கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து பாசிபிளாக இருப்பாங்க, சப்போர்ட்னஸாக இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கோம்.